வாட் இஸ் இன்டர்நெட்? இன்டர்நெட்னா என்ன? இன்டர்நெட்டில் கடலை போட ஆரம்பித்து மூவி பார்க்குறது, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, இன்டர்நெட்லேயே ஒர்க் பண்ணுறது, ஏன் இன்டர்நெட்டில் போரே நடந்தால் கூட ஆச்சரியம் கிடையாது. இப்படிப்பட்ட இன்டர்நெட் எப்படி வேலை செய்யுது? இன்டர்நெட்டோட ஓனர் யார்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்கள் நினைக்கலாம், ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல் இந்த கம்பெனிஸ் தான் வந்து இன்டர்நெட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அவங்க தான் ஓனருன்ட்டு. பட் அவங்க கிடையாது. அப்போ கவர்மெண்ட் இன்டர்நெட்டை கண்ட்ரோல் பண்ணான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. பட் ஆக்சுவலி கவர்மெண்ட்டால் வெப்சைட்ஸை பிளாக் பண்ண முடியும், சோஷியல் மீடியா போஸ்டர்ஸ் அண்ட் வீடியோஸை பிளாக் பண்ண முடியும். மேபி நீங்கள் நினைக்கலாம், கூகுள், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்காக கண்ட்ரோல் பண்ணுறாங்களா? ஏன்னா வந்து அவங்கக்கிட்ட வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்குது, ஸோ அவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அவங்க தான் ஓனர்ஸ் அப்படின்ட்டு. பட் அதுவும் நோ தான். ஏன்னா நீங்கள் கூட நினச்சா ஒரு கூகுள், ஃபேஸ்புக், யூடியூப் மாதிரி ஒரு வெப்சைட் நீங்களே பில்ட் பண்ணலாம். அப்போ இன்டர்நெட்டுக்கு ஓனர் யார்? இன்டர்நெட் அப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் சின்ன சின்ன நெட்வொர்க்ஸ் எல்லாம் சேர்ந்து க்ரியேட் பண்ணுற ஜெயிண்ட் நெட்வொர்க்கை தான் இன்டர்நெட்னு சொல்லுவாங்க. இன்டர்நெட்டை எந்த ஒரு பர்சனாலேயோ, கம்பெனியாலேயோ, கவர்மெண்ட்டாலேயோ சொந்தம் கொண்டாட முடியாது. இன்டர்நெட்டை பீப்புள்ஸ், கம்பெனிஸ், கவர்மெண்ட் எல்லாரும் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிற ஒரு விஷயந்தான் இன்டர்நெட். ஓகே, இப்போ இன்டர்நெட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு கிளியராக பார்க்கலாம். உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கும். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு லெட்டர் சென்ட் பண்ண போஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போது ஒரு லெட்டர் சென்ட் பண்ணணும்னா 2 விஷயம் முக்கியம். எங்கே இருந்து அனுப்புகிறோம், எங்கே அனுப்பணும். ஸோ இப்போ சென்னையிலேருந்து பெங்களூருக்கு ஒரு லெட்டர் சென்ட் பண்ணுறோன்னா அதை டைரெக்டாக ஒருத்தர் வாங்கி கொண்டு போய் பெங்களூரில் தரமாட்டாங்க. நம்ம லெட்டர் வீட்டில் இருந்து சென்னை போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகணும், அங்கேருந்து சென்னை டிரான்ஸ்போர்ட் ஏரியாவுக்கு போகணும், அங்கேருந்து பெங்களூர் டிரான்ஸ்போர்ட் ஏரியாவுக்கு போகணும், பெங்களூர் டிரான்ஸ்போர்ட் ஏரியாவிலேருந்து பெங்களூர் போஸ்ட் ஆஃபீஸ், அங்கேருந்து தான் பெங்களூர் அட்ரஸ்க்கு ரீச் ஆகும். இதுதான் பேசிக். ஸோ இதே மாதிரி தான் இன்டர்நெட்டும் ஒர்க் பண்ணுது. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கிற மாதிரியே நம்ம கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ், மொபைல்ஸ் அண்ட் சர்வர்ஸ்க்கும் ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸை ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு இருக்கிற மாதிரியே ஆப்போசிட் சைடில் கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ், மொபைல்ஸ், சர்வர்ஸ்க்கும் அட்ரஸ் இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ், மொபைல்லாம் ஓகே, அது என்ன சர்வர்னு கேட்டிங்கன்னா, சர்வர் கூட ஒரு கம்ப்யூட்டர் தான், பட் பெரிய சைஸ் கம்ப்யூட்டர். ஸோ ஒரு இண்டிவிஜுவலுக்காக யூஸ் பண்ணாமல் ஒரு மேனேஜ்மெண்ட் ஆர் ஒரு கம்பெனிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கூகுள், யூடியூப் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஸ்டோரேஜ் வந்து சர்வர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி போஸ்ட் சர்வீஸை எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு டேட்டா இல்லை இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும், இல்லைனா ரிசீவ் பண்ணணும் இன்டர்நெட்டில். நம்ம வீட்டுக்கு பதிலாக ஒரு டிவைஸ், அது கம்ப்யூட்டராக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், மொபைலாக இருக்கலாம், அது எது வேணாலும் இருக்கலாம், அதுக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். இப்போது இன்டர்நெட்டோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அட்ரஸ். ஆக்சுவலான இன்டர்நெட் டேர்ம்ஸில் சொல்லணுன்னா நம்ம டிவைஸை கிளைண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் ஐபி அட்ரஸ் எப்படி பார்க்கலான்னா, கூகுள் போயிட்டு வாட் இஸ் மை ஐபி அட்ரஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா அதில் இந்த லிங்க் ஆக்சஸ் பண்ணி நமக்கு நம்ம ஐபி அட்ரஸை தெரிஞ்சுக்கலாம். செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக நான் என்னோடய ஐபி அட்ரஸை பிளர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நம்ம டிவைஸில் இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணணும் இல்லைனா ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம டிவைஸ் இருக்கிற மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு டிவைஸ் இருக்கணும். ஆனால் அது கம்ப்யூட்டராக தான் இருக்கணும்னு கிடையாது, சர்வராக கூட இருக்கலாம். அந்த சர்வர் கூகுளோடதாக கூட இருக்கலாம். பட் நம்ம வீட்டில் இருக்கிற டிவைஸ்க்கும் கூகுள் சர்வருக்கும் எந்த ஒரு டைரக்ட் கேபிளோ கனெக்ஷனோ கிடையாது. அப்புறம் எப்படி கனெக்ட் ஆகும்? இப்போ நம்ம டிவைஸில் google.com போகணும் அப்படின்னா நம்ம டிவைஸில் இருந்து ஒரு ரெக்வஸ்ட் ஐஎஸ்பி, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு போகும். இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னா ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல் மாதிரி டெலிகம்யூனிகேஷன் கம்பெனிஸை தான் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஐஎஸ்பிலேருந்து டிஎன்எஸ், டொமைன் நேம் சிஸ்டம்க்கு போகும். டிஎன்எஸ் ஒரு ஃபோன் புக் மாதிரி. நம்மளால் எல்லாரோட ஐபி அட்ரஸும் ஞாபகம் வச்சுக்க முடியாது, ஏன்னா எல்லாமே வந்து நியூமரிக் டிஜிட்ஸில் இருக்கும். லைக் கூகுளோடது பார்த்திங்கன்னா இது நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அந்த நம்பருக்கு ஒரு நேம் கொடுத்துரும். ஸோ அந்த நேம் தான் வந்து google.com. இப்போ google.comனு போட்டதும் அதோட ஐபி அட்ரஸ் சர்ச் பண்ணோம். ஃபைனலாக டிஎன்எஸ்ல இருந்து அந்த சர்வருக்கு ஒரு ரெக்வஸ்ட் போகும். நமக்கு இப்போ அந்த சர்வரில் இருந்து google.com ஓட ஹோம் பேஜ் நமக்கு ஷேர் ஆகும். சேம் அதே மெத்தடில் அண்ட் ப்ராசஸில்.
நம்ம இந்த மாதிரி வெப்சைட்ஸ் ஆர் டூல்ஸ் யூஸ் பண்ணி நிறைய கம்பெனிஸோட ஐபி அட்ரஸை பார்க்கலாம். இப்போ google.comனு சர்ச் பண்ணதும் அதோட ஐபி அட்ரஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இங்கே பார்க்கலாம். இப்போ இந்த ஐபி அட்ரஸை காப்பி பண்ணி யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணதும் google.comோட ஹோம் பேஜுக்கு போயிடுவோம். ஓகே, ஆனால் உலகத்தில் இருக்க எல்லா டேட்டாவுமே எப்படி ஒரே இடத்துல கனெக்ட் ஆகிருக்கு? எல்லாமே கேபிள் மூலிமா தான் கனெக்ட் ஆகிருக்கு. நம்ம ஓஷன்ஸில் பெரிய பெரிய கேபிள்ஸ் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது. அந்த கேபிள்ஸை இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸான ஏர்டெல், ஜியோ மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த கேபிளை சிக்னல் டவர்ஸில் கனெக்ட் பண்ணுவாங்க. நமக்கு அந்த சிக்னல் டவர்ஸ்லேருந்து இன்டர்நெட் சிக்னல்ஸாக நமக்கு ரிசீவ் ஆகும்.